சார், நில அபகரிப்பு வழக்கு என்னமோ திமுக காரனுக்கு வந்தால் பெரிய ஆச்சரியப்படுற மாதிரி சொன்னீங்க. யார் பேரில் இல்லைன்னு சொல்லுங்கள். கலாநிதி வீராசாமி, நம்ம இது நார்த் மெட்ராஸ் எம்பி, பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ லேண்டு எடுக்கிறப்ப அது என்னோட லேண்டு, காம்பன்சேஷன் கூட நாங்கள் எடுத்து போய் பார்த்தா கவர்மெண்ட் புறம்போக்கு எடுத்து இவர் ஆக்கிரமிச்சுட்டு அது இப்போ கிராமநத்தம் அது என் பேரில் மாற்றிட்டேன்னு காட்டுறாரு. நீங்கள் ஆட்சியில் இருந்தால் எப்படி மாற்றுவீங்கன்னு தெரியும், காம்பன்சேஷன் கொடுக்க முடியாதுன்னு கோர்ட்டு சொல்லிச்சு. ஸோ யார் இல்லைங்க, உதயநிதி மேலே இல்லை. யார் சொன்னாங்க? நோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனி பெயரில் அதுக்கு 11 கோடி ரூபாய் எந்த படத்துலையும் நடிக்காமல் எந்த தயாரிப்பு நிறுவனமும் இல்லாத திரு உதயநிதி அதை வாங்குறப்ப அவரை மிரட்டி எங்களுக்கு நாங்கள் பெருசு பண்ணி கட்டணும், நாங்கள் யார் மன்னர் பரம்பரை, யார் இதை அபகரிக்கிறதுக்கு உதவினாங்களோ அவர் தான் இன்னைக்கு சென்னை துணை மேயராக மகேஷ் என்பவர் இருக்கிறார். ராஜகண்ணப்பன் ஏர்போர்ட் போகிற வழியில் 5 ஏக்கர் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் நில அபகரிப்பு செய்துள்ளார். குடோனில் போய் 12 கோடி ரூபாய் கேஷ் பிடிக்கிறாங்க, எல்லாமே புது 200 ரூபா நோட்டு. அந்த வழக்கில் அந்த கேஷ் திமுகவுக்கு சொந்தமானதுன்னு வந்துச்சால் திமுக கட்சியே தேர்தலில் நிற்காத முடியாக போகுங்கிறதுனால ஒரு அஃபிடவிட் ரைட்டிங்கில் கோர்ட்டில் திமுக சொல்லியிருக்கு. கதிரானந்துடைய அப்பா துரைமுருகன் வேறு, திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் வேறுன்னே கொடுத்துருக்காங்க. நீதிமன்றங்கள் மிக தெளிவாயிடுச்சு. 17 அமைச்சர்கள் பெயரில் இடி அல்லது ஐடி வழக்குகள் இருக்கின்றன. அடுத்த 3 மாதத்தில் மேலும் 4 அமைச்சர்கள் ராஜினாமா அல்லது கைது நடக்கும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நில முறைகேடு வழக்கில் மே 23ஆம் தேதியில் நேரில் ஆஜராக குற்றச்சாட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிலத்தை போலி ஆவணங்கள் கொடுத்து பயன்படுத்தி அபகரிச்சதன் தொடர்பான ஒரு வழக்கு. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மா சுப்பிரமணியம் அவர்கள் மட்டும்தான் நான் லிஸ்ட்டில் வராமல் இருந்தார். ஏன்னா அவர் இது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டதில்லை. இப்போ அவரும் சிக்கியதற்கு என்ன காரணம், இல்லை பின்னணியில் வேற ஏதாவது அரசியல் காரணங்கள் எதுவும் இருக்கா? இல்லை, இந்த வழக்கு பல ஆண்டுகளாக இருக்குது. அதாவது இவருடைய வீடு சைதாப்பேட்டில் அந்த கிண்டி எஸ்டேட்டில் சிட்கோவில் உங்களுக்கு லேபர் காலனிங்கிற இடத்துல இருக்குது. அதில் இருக்கிற இந்த வீடு இவர் 95 தான் வாங்கினதாகவும், சிட்கோவில் எப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக சிப்காட் சிட்கோன்னு 2 எஸ்டேட்டுகள் உண்டு. சிப்காட்டில் இருக்கிறது ஃபேக்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் லீஸ் ஹோல்டுன்றாங்க, 99 வருஷம் லீஸில் தான் கொடுப்பாங்க. சிட்கோவில் சேல் டீடு தான் கொடுப்பாங்க. ஆனால் இது லேபர் உள்ள ஏரியாவில் சிட்கோவில் அது லீஸ் ஹோல்டில் தான் வருது என்பதும், இவர் தான் வசிக்கும் வீட்டை தன்னுடைய நண்பர் யாரோ 95 தனக்கு வாங்கி கொடுத்தார். ஆனால் லீஸ் ஹோல்டு லேண்டுங்கிறதுனால முன்னாள் உரிமையாளர் பேரில் தான் இருந்துச்சு. ஆனால் 2006-11 கருணாநிதி ஆட்சியின் போது அப்போ ஒரு சிட்கோவில் என்ன பண்ணாங்க, ஓனர்லாம் நீங்கள் இது பண்ணால் அப்பா செத்து போயிருந்தா பையன் பொண்ணு அவங்க உங்கள் பேரில் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்த பொழுது, அதாவது அப்படி அவங்க ஓனர் இருந்தால் உங்கள் பேரில் மாற்றிக்கலாம், இல்லைன்னா வாரிசுகள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வராங்க. லீஸ் ஹோல்டை ஃப்ரீ ஹோல்டாக மாற்றுறது. இவர் என்ன பண்ணாராம், அந்த காலகட்டத்தில் இவர் வாங்கினது குமார் என்பவரிடம். அந்த குமாருக்கு 5 பெண்கள் ஒரு இது உண்டா. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய மனைவி அந்த குமாருடைய வாரிசுங்கிற மாதிரி ஒரு இந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி, வாரிசு சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி இவர் பேரில் மாற்றிட்டார் என்பது குற்றச்சாட்டு. இவர் 2021 தேர்தல் அஃபிடவிட்டில் அந்த அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த வீடு அவர் மனைவி பேர்லன்னு காட்டியிருக்க மாட்டார். இந்த தடவை அந்த வீடு அவர் மனைவியின் பேரில் இருக்குது அப்படின்னு காட்டியிருந்தார். அதை எடுத்துக்கிட்டு அவரை எதிர்த்து நின்ற ஒரு சுயேட்சை வேட்பாளர், அந்த வீட்டுடைய ஒரிஜினல் ஓனர் குமார் என்பவர், மாசு சாருடைய மாமனார் பேர் சாரங்கபாணி, அதனால சாரங்கபாணியின் மகள் குமார் மகளாக இருக்க முடியாது. ஸோ ஃபோர்ஜரின்னு போட்ட கேஸை இவங்க வழக்கை விசாரிக்காமல் திமுக வந்தால் ஒரு வேலை செய்யும்,
அந்த எந்தெந்த கேஸ் எல்லாம் இருக்கோ அதை உடைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இவர் போய் குவாஷுக்கு போயிருந்தார், இந்த வழக்கில் என் பெயரை விட்டு எடுக்கணும்னு. ஆனால் அது கரெக்டான இப்போ இன்னைக்கு தேதியில் பெஞ்சில் உங்களுக்கு அமைச்சர்கள் எம்எல்ஏ மந்திரிகள் வழக்கில் இருக்கிறவர் ஜஸ்டிஸ் வேல்முருகன், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் பார்த்துட்டு ஒழுங்கா நீ காட்டிடு, எப்படி சாரங்கபாணி மகள் வந்து குமார் மகளாக முடியாது, ஸோ முறையான டாக்குமெண்ட் கொடுத்து ப்ரூவ் பண்ணி பண்ணுங்கன்னார். போன மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு நேரில் வரணும்னு சொன்னது, இன்னைக்கு வரலன்ன உடனே அவங்க கிட்டத்தட்ட இது சாதாரணமான உங்களுக்கும் எனக்குமா இருந்தால் கைது வாரண்ட் பிறப்பிச்சு வர வைப்பாங்க. அதுக்கு பதிலாக 26ஆம் தேதி நீங்கள் வரலன்னாலும் நாங்கள் அன்னைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற அன்னைக்கு எல்லோரும் அன்னைக்கு வரணும். பட் இன்னைக்கு வராட்டியும் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே கோர்ட்டு கொடுக்குற லீனியன்ஸாக தான் தெரியுது. சார், நில அபகரிப்பு வழக்கு என்னமோ திமுக காரனுக்கு வந்தால் பெரிய ஆச்சரியப்படுற மாதிரி சொன்னீங்க. யார் பேரில் இல்லைன்னு சொல்லுங்கள், யார் பேர்லையாவது இல்லைன்னு தான் கேட்கணுங்க. கலாநிதி வீராசாமி, நம்ம இது நார்த் மெட்ராஸ் எம்பி, அவர் ஹாஸ்பிட்டல் இதில் இருக்குது, இந்த கோயம்பேட்டிலேருந்து அண்ணா நகர் போகிற கார்னரில் பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ லேண்டு எடுக்கிறப்ப அது என்னோட லேண்டு, காம்பன்சேஷன் கூட நாங்கள் எடுத்து போய் பார்த்தா கவர்மெண்ட் புறம்போக்கு எடுத்து இவர் ஆக்கிரமிச்சுட்டு அது இப்போ கிராமநத்தம், அது என் பேரில் மாற்றிட்டேன்னு காட்டுறாரு. நீங்கள் ஆட்சியில் இருந்தால் எப்படி மாற்றுவீங்கன்னு தெரியும், காம்பன்சேஷன் கொடுக்க முடியாதுன்னு கோர்ட்டு சொல்லிச்சு. ஸோ யார் இல்லைங்க, உதயநிதி மேலே இல்லையே, யார் சொன்னாங்க? தேடுங்க, உதயநிதி பேரில் நில அபகரிப்பு வழக்கே நடந்து, அதாவது இப்போ ஸ்டாலின் அவர்கள் தங்கியுள்ள செனட்டாப் ரோடு வீட்டை அவங்க 2007 வாங்குறாங்க, 14 கோடிக்கு வாங்குறாங்க. அது ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனி பெயரில். அதுக்கு 11 கோடி ரூபாய் எந்த படத்துலையும் நடிக்காமல் எந்த தயாரிப்பு நிறுவனமும் இல்லாத திரு உதயநிதி கடன் கொடுக்கிறார். இன்னைக்கு 2021 அஃபிடவிட்டில் உதயநிதி கொடுத்துருக்காருன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டை வாங்குறாங்க சேர்த்து. அதை வாங்குறப்ப அவரை மிரட்டி, எங்களுக்கு நாங்கள் பெருசு பண்ணி கட்டணும், நாங்கள் யார் மன்னர் பரம்பரை அப்படின்னு மிரட்டி வாங்குறப்ப மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக கொடுக்குறாங்க. இது 2011 ஜெயலலிதா ஆட்சி வந்தவுடன் அவர் பேரில் போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி வழக்கு ரெஜிஸ்டர் பண்ண உடனே இவங்க போய் மார்க்கெட் ரேட்டோட எக்ஸ்ட்ரா கொடுத்து நாங்கள் நீதிமன்றத்திற்கு வெளியே முடித்து கொண்டு தான் கேஸை முடித்தாங்க. ஸோ நில அபகரிப்பு நேரடியாக உதயநிதி ஸ்டாலினும் செய்து ஹைகோர்ட்டில் வழக்கு வரை வந்துள்ளது. இப்போ பொன்முடி சார் இருக்கிற வீடு, சைதாப்பேட்டில் இருக்கிற வீடு, அவர் ஆக்கிரமித்து 3600 சதுரடி யாரோ ஒருத்தர் வச்சுருந்தாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவரை விரட்டிட்டு ஒரு மோசடி டாக்குமெண்ட் செய்து இவருடைய மாமியார், பொன்முடி மாமியார் வாங்கினதாக டாக்குமெண்ட் செய்துட்டு அதில் வீடு கட்டிட்டு இருக்காரு. இந்த வழக்கு நடந்து ஒரு முறை தள்ளுபடி ஆகி 2வது முறை இது பண்ணி இப்போ கடைசியாக தள்ளுபடி ஆயிடுச்சு. யார் இதை அபகரிக்கிறதுக்கு உதவினாங்களோ அவர் தான் இன்னைக்கு சென்னை துணை மேயராக மகேஷ் என்பவர் இருக்கிறார். இப்படி யார் இல்லைன்னு சொல்லுங்க. ராஜகண்ணப்பன் 5 ஏக்கர் இதில் நம்ம கத்திப்பாராலேருந்து ஏர்போர்ட் போகிற வழியில் 5 ஏக்கர் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் நில அபகரிப்பு செய்துள்ளார் என்பதை அரப்போர் ஜெயராமன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. 2017 அவர் என்ன, இப்போ அவரும் கிட்டத்தட்ட 4 கட்சி அமாவாசைன்னு சொல்லலாம். அவர் சென்ற ஆட்சியின் போது 2017 ஹைகோர்ட்டில் கேஸ் வருது. அப்போ அவர் இது இபிஎஸ் தலைமையில் இருந்ததுனால கவர்மெண்ட் தரப்புலேருந்து வரல, என்னிடம் தரப்பட்டுள்ள டாக்குமெண்ட் படி இது அரசு நிலம்தான், ஆனால் கேட்க வரல, அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுகிறேன்னு தான் தீர்ப்பு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது மீட்டில் 800 கோடி ரூபாய் லேண்டு. இது மாதிரி எத்தனை நிலத்தை நான் சொல்லிக்கிட்டே போகிறது. அதனால இது வந்து பல இடங்களில் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. இப்போ காட்பாடியில் இடி ரைடு போயிட்டு இருக்காமே. இல்லை, இன்னைக்கு காலையில் நான் பார்த்தப்ப 5 இடங்களில் சென்னை அசோக் நகரில் ரைடு அப்படின்னு வந்துச்சு. மதியானம் பார்க்குறப்ப காட்பாடியில் ரைடு வருதுன்னு வருது. சென்னையில் நடக்கிறது ஒரு மருத்துவ நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னும் டீட்டெயில்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல. காட்பாடியில் சொன்னால், காட்பாடினாலே கிட்டத்தட்ட 40 வருடமாக அங்கே எம்எல்ஏவாக இருப்பவர் மூத்த லிப்ஸ்டிக் மன்னர்னு சொல்லப்படுகிற துரைமுருகன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? RS பாரதியும் நம்ம இது பேர் டிஆர் பாலுவும் சேர்ந்து ஒரு அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க. காட்பாடியின் வேலூர் நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கும் கதிரானந்தின் அப்பா துரைமுருகன் வேறு, செயலாளர் துரைமுருகன் வேறுனே ஒரு அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க. 2019 தேர்தலில் துரைமுருகன் வீட்டுக்கு ரைடு போகிறாங்க. அங்கே பணம் கிடைக்காம அதுக்கப்புறம் அவருடைய துணைவர்கள் குடோனில் போய் 12 கோடி ரூபா கேஷ் பிடிக்கிறாங்க. எல்லாமே புது 200 ரூபா நோட்டு.
அதுக்கப்புறம் பார்த்தா வேலூரில் இருக்கிற கெனரா பேங்க் இவருக்கு நெருக்கமான சொந்தக்காரர், அங்கே அவர் இது பிடிக்கிறாங்க. அந்த வழக்கு கடந்த 6 வருடமாக ஸ்டேலேருந்து இப்போ எடுத்து இடி ரைடு போனாங்க, நமக்கு தெரியும். அந்த வழக்கில் அந்த கேஷ் திமுகவுக்கு சொந்தமானதுன்னு வந்துச்சால் திமுக கட்சியே தேர்தலில் நிற்காத முடியாக போகுங்கிறதுனால ஒரு அஃபிடவிட் ரைட்டிங்கில் கோர்ட்டில் திமுக சொல்லியிருக்கு. கதிரானந்துடைய அப்பா துரைமுருகன் வேறு, திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் வேறுன்னே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சார் துரைமுருகன் பேரில் 2 கேஸ் போன வாரம் தான் ரெஸ்டோர் ஆகிருக்கு. ஒரு கேஸு அவர் 96-2001 காலகட்டத்தில் அமைச்சரான பிறகு அவர் வந்து அப்போ வந்த ஜெயலலிதா ஆட்சி அவரை ரெய்டு பண்ணப்போ அவருக்கு சொந்தமாக 3.46 கோடி சொத்துக்கள் பிடிபட்டன. அந்த வழக்கை இவங்க திருப்பி கருணாநிதி ஆட்சி வந்த உடனே கீழ்கோர்ட்டில் எதையோ டெஸ்ட் பண்ணி நீக்கிட்டாங்க. அதை ரெஸ்டோர் ஆச்சு. திருப்பி அதுக்கு அடுத்து ஒரு 4 நாள் கழித்து போன வாரம் துரைமுருகன் 2006-11 காலகட்டத்தில் திருப்பி வருமானத்துக்கு அதிகமான சொத்து 1.5 கோடி சேர்த்திருக்காரு. அந்த முதல் வழக்கில் துரைமுருகன், மனைவி, அவருடைய மகன் கதிரானந்த், மருமகள் மற்றும் பேரன் எல்லார் பேர்லையும் இருக்குது. ஆனால் 2வதுல மனைவி மாத்திரம் இருக்குது. இதில் 1.5 கோடி சார். ஒன்று வேணாம் சார், 2021 திரு துரைமுருகனுடைய அஃபிடவிட்டை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னுடைய மனைவி பெயரில் கிட்டத்தட்ட 6 ஏக்கருக்கு ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. நம்ம சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடில் காட்பாடியில், சென்னையுடைய இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பொறியியல் கல்லூரிகளில் ஒன்றுன்னு சொன்னால் காட்பாடியில் இருக்கிற விஐடி தான், வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, திரு விஸ்வநாதன் அவர்கள். அந்த நிறுவனம் இங்கே ஒரு காலேஜ் கட்டியிருக்கு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடில். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் துரைமுருகன் சார் 6 ஏக்கரில் ராஜம்மா எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கார். வாழ்க, நல்லா இருக்கட்டும். அதில் மிளகாத்தூள், புளி இதெல்லாம் அனுப்புகிறேன்னு சொல்லி அவருடைய இணையதளங்களில் தேடினா கிடைக்குது. ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் ஒரு இன்ஜினியர், பொறியாளர், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். ஸோ அந்த அஃபிடவிட் இப்படி திருப்பி இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு திருப்பி படித்து பார்த்தா அந்த ஃபேக்ட்ரி 69,000 ஸ்கொயர் ஃபீட்டு தாங்க, ரொம்ப ஜாஸ்திலாம் இல்லை. சரியா? இந்த வீடு போட்டிங்கன்னா நமக்கு 700 சதுரடி வரும். அவர் 69,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபேக்ட்ரி கட்டி. சரி, எவ்வளோ தான் கட்டினதுக்கு பார்த்தேன்னு சொன்னால் அவர் 2001 கட்டினாராம். 2001 கட்டுறதுக்கு அவருக்கான செலவு 1,27,00,000 தானா. இன்னைக்கு மதிப்பு ஏன்னா அவர் 2021 சொன்னது 1,87,00,000 ரூபாய்ங்க. இப்போ துரைமுருகன் சார் தன்னுடைய எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் அவர் வகித்த பதவி எந்த பதவி? நீர்வளத்துறை அமைச்சரா இப்போ முன்னாடி பொதுப்பணித்துறை, பெருமளவில் பிடபிள்யூடினால் தமிழக அரசுக்கு கட்டடம் கட்டித்தரதெல்லாம், கட்டிடங்கள், அணைகள் எல்லாம் கட்டித்தரத்துக்கு விலைகள் ஃபிக்ஸ் பண்ணணும், கான்ட்ராக்ட் கொடுக்கணும். அப்போ பிடபிள்யூவில் ஒரு ஃபார்முலா உண்டு, வருஷம் என்ன விலைவாசி அந்த வருஷம் எவ்வளோ கட்டுறதுக்கு. இப்போ நான் ஒரு பில்டிங் கட்டினேன்னா ஐடிக்கு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுன்னா இந்த வருஷம் பிடபிள்யூ ரேட்டை தான் எடுக்கணும்னு இருக்குது. பிடபிள்யூ மினிஸ்டராக இருந்தவர் 2001 பிடபிள்யூ ரேட் எவ்வளோன்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா சாதாரண பில்டிங் 1000 ரூபா, எக்ஸ்போர்ட் கம்பெனின்னு சொன்னால் 13 அடி இருக்கும். அதுவும் ஃபுட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட்னா எப்படின்னா இந்த மாதிரி ஃபால் சீலிங் போட்டு ஏசிக்கு பதிலாக ஃப்ரெஷ் ஏர் சப்ளை கொடுப்பாங்க. இதெல்லாம் போட்டால் 1500லேருந்து 2000 ரூபா ஆகும். இவர் 1.25 கோடிக்கு நிச்சயமாக 69,000 ஸ்கொயர் ஃபீட்டை கட்ட முடியாது. ஜெயலலிதா அரசு கண்டுபிடிச்சதே 3.46 கோடி. நாங்கள் இந்த 70,000 ஸ்கொயர் ஃபீட்டை அன்னைக்கு 2,000 ரூபாய்க்கு கட்டினார்னாலே 14 கோடி ஆச்சு. இன்னைக்கு அது கட்டுறதுக்கு 4,000 ரூபா ஆகும். அதாவது 3,000 ரூபா பில்டிங் கட்டுறதுக்கும் மற்ற ஃபீச்சர்ஸோடு போட்டிங்கன்னா 4,000 ரூபாய்க்கு போட்டால் 28 கோடி. ஆனால் இவர் கட்டுறதுக்கு 1,27,00,000 தான், இன்னைக்கு மதிப்பு 1,83,00,000 கட்டுறாரு. இதெல்லாம் தான் வகித்த துறையில் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அவர் அந்த துறையில் இருந்திருக்காரு. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிடபிள்யூடி மினிஸ்டராக இருந்துட்டு ஈவன் 2006-11 காலகட்டத்தில் அவர் பிடபிள்யூடி மினிஸ்டராக தான் இருந்தார். கடைசியில் அவர் அந்த துறையை கலைஞர் தானே வாங்கிக்கிட்டார். அப்படி இருந்தவர் எப்படி 2021 இந்த மாதிரி ஒரு ரேட்டை கொடுக்குறாரு. எனவே இடி பொறுத்த வரைக்கும் ஒன்று தாங்க வேணும். இடி அதாவது சிபிஐயை வழக்கு போடுறதுக்கு பவர் கிடையாது. மாநில அரசோ அல்லது ஹைகோர்ட் மட்டுமே தான் சிபிஐ வரலாம்னு சொல்ல முடியும். இடிக்கு ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் வரலான்னு ரூல் இருக்குது. அவங்க பேரில் இப்போ என்னாச்சு, இவர் பேரில் அந்த பழைய வழக்குகள் இப்போ ரெஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போ அந்த எஃப்ஐஆர் பெண்டிங். ஸோ உள்ளே நுழைய முடியும்.
இன்றைக்கி நம்ம தான் பண்ணோம். கிட்டத்தட்ட நீங்கள் அதை ஷார்ட்ஸ் பண்ணதில் மில்லியன் கணக்கில் போயிருக்கு. நம்ம பொன்முடி இங்கே சென்னையில் கட்டின அந்த பில்டிங் சைஸஸ் எல்லாமே பல 1000 கோடி வரும். அண்ணாமலை அவர்கள் அந்த பில்டிங் எல்லாம் கணக்கில் காட்டல. அண்ணாமலை மொத்தமே 2500 கோடி தான் பொன்முடி சேர்த்திருக்கார். அதில் 2000 கோடி கிட்டத்தட்ட வெறும் அந்த தனலட்சுமி காலேஜ் மட்டும்தான் சொன்னார். நான் சொன்னது லும்பினி மாத்திரமே 1500 கோடி வரும். இன்னைக்கு 5000 கோடி. அது மாதிரி இது இன்னும் ஒவ்வொரு நம்ம துரைமுருகன் நான் எல்லாரையும் டவுன்லோட் பண்ணேன். ஆனால் டைம் இல்லை படிக்கிறதுக்கு. துரைமுருகனில் இதே மாதிரி இன்னும் 2-3 இருக்குது. இது ஒன்று மாத்திரம் எடுத்தாலே அன்னைக்கு 2001-6 காலகட்டத்தில் 3.5 கோடியை தாண்டி 11 கோடி வரும். ஸோ கண்டிப்பாக இடி உள்ளே வரும். ஆனால் இடி நிதானமாகத்தான் போகும். ஏன்னா நேற்றுக்கு உச்சநீதிமன்றம் ஜார்க்கண்ட் கேஸில் இடி சற்றே வேகமாக போகுது, எதிர்கட்சின்னா பழி வாங்குற மாதிரி பரப்புறீங்க. அதனால் இந்த கணக்கை எடுத்தாலே போதும். துரைமுருகனுடைய நான் உங்களுக்கு அந்த அஃபிடவிட்டையே அனுப்புகிறேன், எடுத்தீங்கன்னாலே போதும். 6 ஏக்கருக்கு. ஏன்னா இன்னொன்று நில மதிப்பு சார், இந்த இடம் இன்றைக்கி நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் கவர்மெண்ட் ரேட்டு 5500 ரூபா இருக்குன்னா 5500 ரூபாய்க்கு இதை விற்பாங்களா? கண்டிப்பாக 15000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டும்பாங்க. அப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப 5500ன்னு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது உண்மையான விலை கிடையாது. இதற்கு ரொம்ப எளிதான உதாரணம்னு வச்சுக்கிட்டா செந்தில் பாலாஜி சார், அவர் கரூரில் இது வீடு கட்டுறாருன்னு சொல்லிட்டு 350 கோடிக்கு ஒரு வீடு, 2 ஏக்கர் 80 சென்ட், கிட்டத்தட்ட 1,10,000 சதுரடி அடிமனை. அந்த வீட்டை அந்த இடத்த யார் வாங்குறாங்க? திரு ராசாவுடைய தம்பி அசோக்குமாருடைய மாமியார் வாங்குறாங்க. அந்த விற்கிறவங்க எவ்வளோக்கு விற்றாங்க? வெறும் 12 லட்சம் ரூபாய்க்கு. ஆனால் 12 லட்ச ரூபா தான் அதோட மதிப்பா. ஏன்னா அது எங்கே இருக்குது? கரூர் திருச்சி பைபாஸ் ரோட்டில் இருக்குது. அந்த சர்வே நம்பர் ஒரு பேச்சுக்காக 200ன்னு வச்சுக்கோங்க. இது 200/10, 200/9, 200/11 ஸ்கொயர் ஃபீட் 3000 ரூபான்னு இருக்குது. இந்த லேண்டு மாத்திரம் அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு போட்டு 10 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா ஏக்கர். அப்போ தான் 3 ஏக்கர் 11 லட்ச ரூபா வர முடியும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேட்டுக்கு வாங்கின மாதிரி இருக்குது. சரி, ஒரு பேச்சுக்கு சில நேரம் மற்றவங்கள்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ணல, இங்கே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த இடத்த வச்சுக்கிட்டு அதற்கு இவங்களுக்கு யார் விற்றாங்களோ அவங்க போய் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கினவங்க கணவர் கரூர் வைசியா பேங்க்கில் டைரக்டராக இருந்தார். ஆனால் கரூர் வைசியா பேங்க்கில் வாங்காமல் சிட்டி யூனியன் பேங்க்கில் கிட்டத்தட்ட 30 கோடி கடன் வாங்கியிருந்தார். நான் அந்த ஃபீல்டில் இருந்ததுனால எம்டி லேண்டு மேலில் கடன் கொடுக்கணுன்னா டபுள் வேல்யூ இருந்தால் தான் கொடுப்பாங்க. மார்க்கெட் மதிப்பு 60 கோடி இருந்தால் தான் 30 கோடி கடன் தருவாங்க. இவங்க அந்த 30 கோடி கடனெல்லாம் கிடுகிடுன்னு அடைச்சிட்டு ஒரு 4-5 கடனை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு எல்லாத்தையும் ஒரு வாரத்தில் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் 10 லட்சம் 30 கோடி கடன் அடைச்சிட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரி, அவங்க யாருன்னு பார்த்தால் அவங்க விண்மில் போடுறதுக்கு இவர் லைசன்ஸ் கொடுத்துருக்கார் செந்தில் பாலாஜி. ஸோ இது ரொம்ப திட்டமிட்டு செய்யறது. இன்னொன்று, திமுக ஆட்சியை பற்றி திமுகவில் ஒன்று நம்ம சொல்லுவோம். ஒன்று, திமுக ஆதரவாக ட்வீட் போடுறவங்களெல்லாம் உடன்பிறப்புகள் ஊப்பி கிளம்பும். இன்னொன்று, திமுக ஆதரவாக எழுதுகிறவர்களை சொம்புகள் அப்படின்னு சொன்னால், இல்லை என்ன சொம்புன்னு சொல்லாத அண்டான்னு சொல்லுன்னு ஒருத்தர் சொன்னார். அது மாதிரி ஒருவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலை கொடுப்பாராம், உள்துறையில் இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு 3 டிபார்ட்மெண்ட்டை சொல்லுவாராம். ஒன்று டிவிஎஸ்சி, 2வது எக்கனாமிக் அஃபென்சஸ் விங், 3வது கமர்ஷியல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் விங். இந்த 3லையும் கூப்பிட்டு கட்சிக்காரன் பேரில் இருக்கிற எல்லா வழக்கையும் வீக் பண்ணும் வரோம். இது மாதிரி பண்ணி தான் இவர்கள் தப்பிச்சு வந்திருக்காங்க. ஆனால் இப்பொழுது நீதிமன்றங்கள் மிக தெளிவாயிடுச்சு. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 6 அமைச்சர்கள் பேரில் இது ரிவர்ஸ் ஆயிருக்கு. நான் சொல்லவே வேண்டியதில்லை, எல்லோரும் அடிக்கடி படிச்சிருப்பீங்க. இன்றைய நிலைமையில் 17 அமைச்சர்கள் பெயரில் இடி அல்லது ஐடி வழக்குகள் இருக்கின்றன. அடுத்த 3 மாதத்தில் மேலும் 4 அமைச்சர்கள் ராஜினாமா அல்லது கைது நடக்கும். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.